இயற்கையாகவே ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். அந்த கெட்ட குணம் முதல்லேருந்தே இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். அதை விட்டு ஒவ்வொருத்தனாலும் வெளிய வர முடியாது. அதை வெளிய வரக்கா எவ்வளவோ நம்ம முயற்சிகள் செய்வோம். எடுத்துக்காட்டு ஒரு நபருக்கு அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கலாம். அதிகமாக சில பேருக்கு போதை பழக்கங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு பழக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நம்ம அதிலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. அதை விடுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு பொருள் அடிப்படையிலான ஒரு முயற்சிகள் எவ்வளவோ செய்வோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை பண்ணால் இது சரியாயிரும், அதை பண்ணால் இது சரியாயிரும்னு சொல்லி எதையோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் திரும்பவும் வேற ஒரு இதில் போய் சிக்குவோம். இப்போ அடிப்படை இப்படி தான் எல்லாத்துக்கும் அமைஞ்சிட்ருக்கு. ஆனால் உங்களுடைய கெட்ட குணங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால், கெட்ட பழக்கங்கள் என்னவா இருந்தாலும் சரி மாறணும் அப்படின்னா, ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தால் போதும், எல்லாமே உங்களுக்கு மாறிடும். அது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு அந்த இரக்க குணம் வேணும். அந்த இரக்க குணம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், உங்கள் குடும்பங்கள்லேயும் சரி, அதே போல் உங்களுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட்ட குணம் உங்கள் உடம்பே பாதிக்குது. உங்கள் உடம்பு மேலே நீங்கள் இறக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதே போல் உங்கள் குடும்பத்தார்கள் மீது நீங்கள் இறக்கப்பட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு கோவப்படுற பழக்கம் இருக்குது, அப்போ நீங்கள் இறக்க குணம் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிற அந்த இரக்கம் மனசு இறங்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அதில் நீங்கள் மாறிடலாம். எந்த ஒரு நபருக்கு மனதில் இரக்க குணம் கிடச்சிருச்சோ கண்டிப்பாக ஒரு பொறுத்துக்குவார். ஏன் நம்மளால் ஒரு விஷயத்தை பொறுத்துக்க முடியல, பொறுமை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஏன் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்துட்டு பொறுமை இல்லை. ஏன் பொறுமை இல்லைன்னா இரக்கம் இல்லை. ஏன் இரக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பு மேலேயே நமக்கு இரக்கம் இல்லை. நம்ம உடம்பு வந்து ஒரு அமானிதம், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அந்த உடம்பு நம்மளது கிடையாது. அந்த உடம்பு அப்படிங்கிறது இயற்கையோடது, இறைவன் கொடுத்தது. அது எப்படி அமானிதமாக கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நம்ம பரிசுத்தமாக அதை கொடுக்கணும். நம்ம அதை தெரியாமல், அதோடைய மதிப்பு தெரியாமல், அதை இறக்கப்படாமல் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், தவறான மருத்துவ முறைகளை போய் நம்ம உடம்பை வந்துட்டு பாழ்படுத்திக்கிறோம், சேதப்படுத்திக்கிறோம். ஏன்னா நம்ம மேலேயே நமக்கு இரக்கம் இல்லை. என்ன உறுப்பு என்ன போனால் எனக்கு என்ன, எனக்கு வந்து என்னோடய வேலை நடக்கணும், எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வரணும், அதை நோக்கி தான் நம்ம போகிறோமே தவிர, அந்த இரக்க குணம் இல்லாததுக்காக நம்ம உடம்பே நம்மளே கெடுத்துக்கிறோம். அதே போல் நம்ம குடும்பத்தார்கள், நம்ம சொந்தம், நண்பர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இரக்கம் இல்லாததன் காரணமாக அந்த இரக்கம் அப்படிங்கிற சுத்தமாகவே இல்லாத என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். இப்போ அந்த இரக்க குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த கெட்ட குணங்கள் மாறும். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டுனா ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மற்றவங்க மேலே இறக்கப்பட்டாருன்னா அவர் புண்படுத்த மாட்டார். இப்போ ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது, அந்த குழந்தை மேலே நமக்கு இறக்க இருக்கிறனால நம்ம பொறுத்துக்கிறோம். நம்ம மனைவி இருக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க மேலே நம்ம இறக்கப்பட்டால் தான் அவங்க செஞ்சதை நம்ம பொறுத்துக்குவோம். பொருத்தம் அப்படின்னா தான் என்னன்னா, பொறுமைங்கிற குணம் இருந்தால் தான் நமக்கு என்ன, நம்ம இறை குணங்களில் வாழுவோம். எப்போ இறைவன் குணங்கள் வாழ்கிறோமோ நிச்சயமாக அது யார்கிட்ட பொறுமை இருக்கோ இறைவன் அவங்களோட இருக்கிறான். எப்போ இறைவன் நம்மளோட ஆயிட்டானோ, இயற்கையோடு நம்ம இணைஞ்சிட்டோமோ, அந்த பரிசுத்தமான விஷயத்தின் பக்கம் நம்ம இணைஞ்சிட்டோமோ, கண்டிப்பாக நம்மள்ட்ட அந்த கெட்ட குணங்கள், கெட்ட பழங்கள் எல்லாமே மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த இரக்க குணம் அப்படிங்கிறத பிரதானமாக கொண்டு வாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்துட்டு ரொம்ப பேடியாக இருக்கிறான், ரொம்ப வந்துட்டு விவரமில்லாத பையனாக இருக்கிறான், அதாவது விவரமில்லாத ஆளாக இருக்கான். என்னன்னா ரொம்ப இறக்கப்படுறான். ஒருத்தர் வந்துட்டு ஒரு கடை வச்சுருப்பார், நான் நாளைக்கு பணம் தரேங்க, பொழுது தரேங்கன்னா உடனே கொடுத்துருவார். அப்போ என்ன, இவ்வளோ அவர் என்னென்னா இறை நம்பிக்கை வச்சு அந்த விஷயத்தை கொடுக்குறாரு. இவங்க வந்துட்டு அவரை விவரம் இல்லாதவங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார், உடனே அதை நம்பிடுவார். அப்போ ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு சந்தேக குணம் இல்லாத நபராக, இறை குணங்களை வாழக்கூடிய நபராக இருக்கிறார். நம்ம இவரை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உலக நடைமுறை என்னென்னா இவரை வந்துட்டு அறிவில்லாதவர், தெளிவில்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாக என்ன அப்படின்னா, அவர்கிட்ட அந்த இறை குணங்கள் இருக்கிறனால தான் இன்னும் அந்த விஷயத்த உடனே இறங்கி வர்றாரு. இறக்க குணம் இருக்குது. அதே போல் ஒருத்தர் வந்து எவ்வளவோ திட்டுவோம், எவ்வளவோ கடுங்கோபம் நம்ம கொண்டாலும் அவர் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இவன் வந்துட்டு எவ்வளோ அடித்தாலும் இவன் வந்துட்டு என்னென்னா தாங்குறான், இவன் வந்துட்டு என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து அந்த கோழைத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பொறுமை அப்படிங்கிற இறைக்குணத்தில் வாழ்ந்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அந்த நபர் நம்ம தவறான நபராக எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தர் தீங்கு விளைவிச்சிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பொறுமையிலேருந்து என்ன வரும்னா, அவர் இவ்வளோ நம்ம பண்ணியும் இவன் பொறுமையாக இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவர் நமக்கு சாதகமான நபராக மாற வாய்ப்பு இருக்கே தவிர, நிச்சயமாக நம்ம பொறுமை இருக்கும்போது பொறுமை கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் நமக்கு வெற்றியை தரும். கண்டிப்பாக அந்த பொறுமையாளனும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அடுத்த நிலை கிடக்கலாம். நான் ஏன் பொறுமையை பற்றி பேசிட்டு வரேன்னு சொன்னால், எந்த நபருக்கு இரக்கம் இருக்கோ அவருக்கு தான் பொறுமை அப்படிங்கிறது வரும். வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். நோயாக இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுமை அப்படிங்கிறத கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதுலேருந்து நல்ல ஒரு சுகமான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துடலாம். அதுக்கு அடிப்படை என்னவா வேணும்னா இரக்கம் தான் வேணும். இப்போ நம்மள்ட்ட உள்ள எல்லா கெட்ட குணங்களும், அது எந்த மனதில் உள்ள கெட்ட குணங்களாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளே ஏதோ ஒரு இதில் சிக்கிட்டோம், அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த இரக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இரக்க குணத்தின் காரணமாக பொறுமை வரும். அந்த பொறுமையின் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னால், இயற்கையோட உதவி, இறைவன் உதவி உங்களுக்கு 100% கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம். அப்போ இரக்கம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் என்னென்னு சொன்னால்,
இறைவன்கிட்ட கேளுங்க. அந்த இரக்கமாக இறைவனோட பண்பு, இறைவனோட குணம். இப்போ நம்ம எவ்வளவோ தப்பு செய்கிறோம். இந்த தப்பு செய்கிறதுக்கு இந்த இயற்கை நம்ம தண்டிச்சிச்சின்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ அநியாயம் செய்கிறோம் இந்த இயற்கைக்கு, எவ்வளோ பாதகப்படுத்துகிறோம். அந்த இயற்கை குணத்தின் காரணமாக என்னென்னா இந்த உலகம் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்படி இறைவன் இயற்கை அந்த இறைவன் நாடிட்டான் அப்படின்னு சொன்னால், இயற்கை கட்டளையிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த கடல் கொந்தளிச்சிருச்சு, நம்ம மலைகள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் செதறுது அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம நிலநடுக்க வருதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியும் நம்மளால்? அது பொறுமையாக தான் இருக்குது. ஏன் பொறுமையாக இருக்குன்னா அது இறக்கப்படுது, மனிதர்கள் மேலே இறக்கப்படுவதன் காரணமாக தான் இப்படிலாம் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இறக்க குணம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ இறக்க குணம் வரும்போது உங்களுக்கு பொறுமை வரும். பொறுமை வரும்போது என்னென்னு சொன்னால் அந்த நீங்கள் சகிச்சுக்குவீங்க. அப்போ அந்த கெட்ட குணம் உங்களை விட்டு மாறிடும். இப்போ இறக்க குணம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுடைய எல்லா கெட்ட குணங்களுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைவது இரக்கம் தான். உங்களோட எல்லா நற்பண்புகளும் வரணும், இறை குணங்கள் எல்லாமே வரணும், நான் நல்ல மனிதராக மாறணும். இரக்கம் ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது பேஸாக இருக்குது. அதுலேருந்து என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எல்லா நல்ல பண்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் நல்ல நபராக, நீங்களும் நல்ல நபராக இருப்பீங்க. அதேபோல் நல்வழிப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்த்து எவ்வளோ மக்கள் பிரயோஜனப்படுவாங்க. உங்களால் யாருக்கு எந்த சிரமம் இருக்காது. இப்போ எல்லாத்து மேலே இறக்கப்படுங்க. முதல்ல உங்கள் மேலே இறக்கப்படுங்க. இந்த இரக்கம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நற்பண்புகள் வரணும் அப்படின்னு சொன்னால் பேஸ் வந்து இரக்கமாக இருக்குது. இரக்கம் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. உங்களுக்கு பொறுமை வரும். எப்போ பொறுமை வருதோ உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம இறக்கப்படுறது அப்படின்னா என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்து நம்ம இறக்கப்படுறோம். அதே போல் ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட ஒரு தேவையை கேட்குறாரு, அதுக்கு நம்ம இறக்கப்படுறோம். இப்போ இறக்கப்படும் போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்மள்ட்டே பணம் இல்லை, சரிங்களா? பணம் இல்லை, ஆனால் ஒரு பணம் கேட்குறாரு. நம்மள்ட்டே உணவு இல்லை, ஒரு உணவு கேட்குறாருக்கும் போது நம்மளோட இறக்க குணம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை சகிச்சுக்குவோம், அதை பொறுத்துக்குவோம். ஏன்னா எனக்கே உணவு இல்லை, அதை பொறுத்துனா என்னோடய உணவை நான் தரப்போகிறேன். என்கிட்டே பணம் இல்லை, நான் அதை சகிச்சுட்டு அந்த பொறுமை இருந்தால் தான் நம்ம தரப்போகிறோம். அப்போ ஒரு மேலே இறக்கப்பட்டால் தான் அந்த பொறுத்துக்குவோம். பொறுத்துக்கிட்டால் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவோம். இப்போ இரக்கம் அப்படிங்கிறது வேணும், இரக்க குணம் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம எல்லா கெட்ட குணங்களும் வெளியே வந்துடலாம். நன்றி.